பங்கஜம், வயிறு கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்குட்டி நினைக்க ஆபீஸ் லீவு போட்டுருவேன். என்னாச்சு மனசா, ஏன் வயிறு கலக்குது? எல்லாம் நீ வச்சு சாம்பாரை சாப்பிட்டுதான் டீ. என்ன மனசா சொல்லுதீரு? சாம்பார் தான் நல்லா சுவையா இருக்குமே. என்னத்தை போட்டு வச்சியோ, ஒரே காரம் வவுத்த கலக்குது. நாளைக்கு ஆபீஸ் போக மாட்டேன். லீவு போடணும்னு முடிவு பண்ணிட்டீரு, இப்படி பொய் பொய்யா சொல்லிட்டு தெரியுதாரமா புழுவுனி மனசன். என்ன சமையல் பண்ணுதியோ, நாளா சமையல் பண்ணனா அப்படி இருக்கும், தேனா இனிக்கும். ஆமாம் ஆமாம், குண்டு மாமா சமைச்சா தேனா இனிக்கும். அன்னைக்கு பார்த்தமே மரத்துக்கடியில் சாணி நாத்த அடிச்சுத. இம்மா இவ்வளவு இப்ப வந்தாலுவோ? ஏட்டி வாங்கட்டி. என் நோய் அன்னைக்கு ஏதோ பிரியாணிலாம் கிண்டினீராம சாணியெல்லாம் அள்ளி போட்டு கிண்டினீரா. என் புருஷன் வந்து ஆசிட் இடந்தாரு. இவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே சொல்லிடுவாள. என் நெட்டவெளி அன்னைக்கு ஒழுங்காதான் நான் பண்ணேன், என்னமோ தப்பு நடந்துட்டு. இல்லைண்ணே, நீங்க தான் குடி போதையில சாணி அள்ளி போட்டதை என் புருஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஏ நீ விட்டா என் புருஷனை குடிகாரன்றவ போலையா? அவர் ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் குடிப்பாருமா. அப்படி சமைக்கும் போதெல்லாம் அப்படி குடிச்சுக்கிட்டு சாணியில் போடுற அளவுக்கு பைத்தியம் கிடையாது. சும்மா இருட்டி இருட்டி. என் புருஷனை கேவலப்படுத்தினீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்து சொல்லிடுவேன். சூசு சும்மா இருங்க, அப்புறம் உங்களையும் சேர்த்து தப்பா நினைப்பாரு. என்னம்மா எல்லாரும் குசு குசு பேசுதீங்க? ஒன்றும் இல்லைங்க, என் புருஷன் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தேன். நீயா சத்தம் போடுவ? நீ சாந்திலா பேசுவ? சி, நான் ஒரு காலம் உங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டேன்னு. சரி சரி குண்டு மாமா, ரொம்ப வருத்தப்படாதீரு. ஒரு நாள் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடும், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆமா, ஒரு நாள் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் நான் பிரியாணி செஞ்சு போடுவேன். அப்ப தெரியும் இந்த மாணிக்கத்தோட கை வண்ணம். ஐ ஐ லவ் பிரியாணி, ஐ லவ் பிரியாணி. ஏஞ்சல் எப்போ உங்க கூட்டத்துல மறுபடியும் சேர்ந்தா? அவ சேர்ந்து ஒரு 10 நாள் இருக்கும்னே. எங்க கூட பழையபடி சேர்த்துக்கிட்டோம். குழந்தை பெத்தாச்சு, வளர்த்து விட்டாச்சு. இனிமே நம்ம பாட்டுக்கு தெரிய வேண்டியதான். அது சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு இளிச்சவாய் மாமியார் கிடைச்சிட்டாவோன்னு அலைவீங்க. எங்க பங்கஜெல்லாம் ஒத்தேர 2 பிள்ளையும் வளர்த்தா. என்னென்ன செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்லானே. ஏங்க நீங்க ஆபீஸ் போவீங்கன்னு நினைச்சிட்டு தான் இவ்வளவுலாம் வந்திருக்காளுங்க. நாங்க இங்க தெருமுக்குள்ள உட்காந்து பேசுவோம் பத்தியலா. சரி, அப்ப நீங்க போயிட்டு மாத்திரையை போட்டு படுங்க. நான் இவ்வளவு கூட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஆ சரி டி. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? என் புருஷனை என்னன்னு கேளுங்க. இவங்க புருஷன் கதை கிடக்கட்டும், அது ஒரு அருவ கதை. அந்த பியாக்கிரி கதையே வச்சுட்டு அழ முடியாது. நம்ம மகாராஜன் கதையை பார்ப்போம் வாங்க. ஆ சரி சரி. ஏம்மா நீங்களா காலேஜ் போலையா? இன்னைக்கு லீவுப்பா. உண்மையான லீவா இல்ல அப்ப மாதிரி நீங்களும் பொய் லீவா? அப்பா நீ போய் லீவா? பொய் லீவ்லாம் கிடையாது, லேசாத வயிற்று வலிக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னப்பா நீனும் ஸ்கூல் பிள்ளை மாதிரி கட்டிட்டு ஆரம்பிச்சிட்ட? ஆமா, எனக்கும் ஏன்டா காலையில விடியுது ஆபீஸுக்கு போறோன்னு தான் இருக்கும். என்ன செய்ய, உங்களுக்காக போக வேண்டியது இருக்க. நல்ல படிங்க பிள்ளைகளா. ஆ சரிப்பா. வீட்டுல யாரும் சரியாவே சாப்பிடல. பாண்டியம்மா சாப்பிட்டாளா? சரசனி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா ஒரு 2 பேரும். என்ன செய்யனே தெரியல. ஏம்மா ஏம்மா, அந்த ஓனாங்கிழவி எங்க? என்ன பேச்சு பேசுற? அத்தை மரியாதை இல்லாம ஓனா கிளவிங்க. என்ன செய்ய, மாமா செத்து போயிட்டாரு. அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி சொல்லி வீட்டுல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, என்ன புது கதை? தர்ஷினிக்கும் மகாராஜனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. புது கதைலாம் இல்ல, அது பழைய கதை தான். குமாரசாமி மாமா சாவும்போது சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தாரு. முதல்ல அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? என்ன பெரிய சத்தியம்? அவரே இல்லைன்னு போயிட்டாரு. இல்ல இல்ல, சாவும் போது சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். சரிப்பா, சாவும் போது சத்தியம் பண்ணி கொடுத்தா நிறைவேற்றணும். அது ஏதாட்ட ஒரு சொத்தை இவங்களுக்கு கொடுத்துரு அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னா சரின்னு அவங்க கடைசி நேரத்துல ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லி கொடுக்கலாம். கல்யாண வாழ்க்கையை எப்படிப்பா மாத்த முடியும்? சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணுமே. 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்ல. ஏதோ பொருள் எடுத்து கொடுக்கற மாதிரியா கடைசி நேரம் ஆசைப்பட்டாங்கன்னு எடுத்து கையில கொடுக்க? நீ பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஓகே தான். உனக்கு என்ன அளவு தெரியும்? நீயே எந்த ஊரை டிஸ்கோ டான்ஸ் ஆடுதாங்க போய் பார்க்கலான்னு அலையுத. நீலாம் பேசாதப்பா. எம்மாங்க பாரு, மகாராஜனுக்கு தர்சினிக்கும் செட் ஆகாது. அவங்க 2 பேரும் அப்படி பழகலை. தேவையில்லாது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. உனக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிட்டா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. மகாராஜனே வந்துட்டான். மகாராஜா இதுக்கு என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. என்னல ஆரியா,
என்னது நொன்னல ஆரியா? நேத்து சொன்னோம்ல அதே தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருல. சித்தி, அத்தை என்ன செய்தவ? அழுதுட்டே இருக்கா. சாப்பிடவே மாட்டேக்கா, நீ போய் பாரு. நான் பாக்க. இங்க இரு. அந்த கிழவி சும்மா அழுதுகிட்டே இருக்கு. அதுக்காக உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? சும்மா இருல. இவன் மனசுல பெரிய தியாகி நினப்பு. ஆளும் குடுமியும் பாரு. நீயும் போய் அத்தைக்கு ஆறுதல் சொல்லு. ப. மகாராஜன் இருக்காவளா? அவன் மாடியில இருக்கான். மாடிக்கு எப்படி போறது? யாரு பாணி? உருண்டமணி டாக்டர் கூட்டு வர சொன்னாரு. ஏன், என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. மாடிக்கு போற வழி சொல்லுங்க. இப்படிதான் போகணும். ஏங்க, யாரு இது ஆதிவாசி பையன்? தெரியலேட்டி. பாவம் இனியால். இனியால் மனசு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் சார். நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எப்பவுமே அந்த பொண்ணு மூஞ்சிலே முழிக்க முடியாத மாதிரி ஆயிட்டு. ஆசையா வந்து சொல்லுச்சு, நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேனே, ஒருத்தருக்கும் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேனே, அந்த பொண்ணை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே கடவுளே. என் நோய், என் நோய் மகராஜன் நோய். யாருப்பா? என் நோய் உண்டமுன்ன டாக்டர் உங்களை உடனே வர சொன்னாரு. எதுக்கு? அது எப்படின்னே எனக்கு தெரியும். உடனே உங்களை கூட்டு வர சொன்னாரு. நான் கொஞ்சம் வாங்கினேன். அந்த வாரேன். இனியால் அப்பா இதுக்கு என்ன வர சொல்றாரு? என்ன விஷயம் தெரியலையே. இதை பத்தி இப்படி இனியால் அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருக்கோம். கண்டிப்பா பேசியிருக்க மாட்டா. வேற என்னவா இருக்கும்? உருண்டமண்டி டாக்டர் இதுக்கு மகாராஜனை கூப்பிடுதா என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்னு தெரியலையே. போய் பார்ப்போம். இவன் என்ன எனக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்துருக்கான்? இல்ல ஆரியா உடம்புக்கு எதுவும் செய்யுதா? ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்துருக்க. எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யல. உன்னை எதுக்கு உருண்டமண்டி டாக்டர் வர சொன்னாரு? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பையன் உன்னை வந்து கூப்பிட்டாம்ல, அப்ப நான் மேல நின்று பார்த்துட்டு இருந்தேன். எதுக்குன்னு தெரியல. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி, டாக்டரை பார்க்க வந்தேன். உன் போனை ஒரு நிமிஷம் கூட. எதுக்குல? டைம் பார்த்துட்டு தந்துடுறேன் கூடு. இல்ல டாக்டர் கூப்பிடுதாங்க. இதுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்பதான் உள்ள என்ன நடக்குன்னு கேட்க முடியும். இல்ல போனை கொண்டா. இந்தா. எதுக்கு இவனை கூப்பிட்டுருப்பாரு? சரி, நாம இங்க இருந்து கேட்போம். மகாராஜனை கூப்பிட்டு என்ன பேச போறாருன்னு ஒளிஞ்சிருந்து கேட்போம். சார், வர சொன்னீங்களா? ஆமா, வாங்க. மிஸ்டர், நான் உங்களை உட்கார சொன்னேனா? சரி சார், நிக்க. உட்காருங்க. ஏன் இவர் இப்படி பண்ணுதாரு? நீங்க உட்காரணுமா நிக்கணுமாங்கிறது நான் தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இவர் ஒரு லூசு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். ஃபர்ஸ்ட் நான் வரவே இல்லை, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. பெரிய புத்திசாலி நினைப்பா? இல்ல டாக்டர். என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானே டாக்டர், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன கோவப்படுத்தாத. எனக்கு உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி தெரியும்? நான் டாக்டர் கிடையாது. நீங்களும் உங்க பொண்ணு தான் டாக்டர். என்னதான் கேட்க போறாரு? எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு அறுத்துக்கிட்டு கிடக்காரு? சொல்லுங்க, எதுக்கு என் பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை வேண்டான்னு சொன்னீங்க? நீ என்ன அவ்வளவு பெரிய அழகனா? நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்காரனா? இனியால உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாளா? அட பாவி பைய, அந்த பொண்ணே வந்து லவ் சொல்லியிருக்கு. இந்த முட்டா பைய வேண்டான் இருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறதுலாம் உனக்கு தேவையில்லை. சொல்லு மேன், எதுக்கு என் பொண்ணை வேண்டான்னு? இல்ல சார், எனக்கு அவங்க மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அதனாலதான் அப்படி சொன்னேன். சொல்லு மேன், உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா? எதுவும் செக் பண்ணணுமா? நான் சரி பண்ணி கொடுத்தேன். ஐயோ, நானல்ல ஸ்ட்ராங்குனா ஜிம்பாடி. பெரிய அழகா நினைப்பா. உன் கண்ணை பாத்தியா? 2 முட்டையை வச்சு ஒட்டின மாதிரி இருக்கு. நீ என் பொண்ணை வேண்டாங்கிறியா? எப்படி நீ சொல்லலாம் ராஸ்கல்? இதுக்கு இல்லாம திட்டுவீங்க. நல்லது தானே. என் பொண்ணை ஏன் லவ் பண்ணன்னு தானே சத்தம் போடுவாங்க. நீங்க என்ன எதுக்கு ரிஜெக்ட் பண்றேன்னு சத்தம் போடுவீங்க? வேணும்னாலும் வேண்டானாலும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ யாருமான்னு முடிவு பண்றது? என் பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கா தெரியுமா? புகழதான் அவளுக்கு பேசணும். ஆனா புகழே வேற பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. அதான் அப்படி சொன்னேன். என் பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டு ஓகே சொல்லு. அவ மனசை நோகடிக்காத. போடு போடு, சூப்பரு. அப்போ இதுதான் நம்ம ஆப்போசிட்டா பண்ணா இவர் நம்ம வழிக்கு வந்துருவாரு போல. இல்ல அப்படி முடியாது சார். முடியாதா? முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? இங்க பாரு,
நீ தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள, நீயே அவளை சமாதானப்படுத்தி அவ உன்கிட்ட எப்படி சொன்னாலும் அதே மாதிரி நீ சொல்லணும். அவ சந்தோஷமா இருக்கணும். தாயில்லாத பிள்ளைய வேதனைப்படுத்தணும், நாசமா தான் போவ. கடவுளே, அவங்க அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு, அந்த பொண்ணும் ஓகே சொல்லிட்டு, ஆனா என் நிலைமை இப்படி ஆயிட்டே. போ மேன் போ. உன்னையெல்லாம் நான் ஓகே பண்ணதே பெரிய விஷயம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நானே என் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் பார்க்கணும்னு இருந்தேன். நான் மாப்பிள்ளை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டா அவளை அள வச்சுட்டு நீ வேண்டான் இருக்க. எவ்வளவு தைரியம் இருக்கு, நீ என்ன வேண்டான்னு சொல்றது? இல்ல சார், புரிஞ்சுக்கோங்க என் நிலைமைய. கண்ணை உருட்டாத, கத்திரியை வச்சு கண்ணில் குத்திடுவேன். போ. போடு போடு. இன்னைக்குதான் அங்கிள் கரெக்டா பேசியிருக்காரு. ஒரு மாசத்துல எல்லாம் நல்லபடியா முடியணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆபரேஷன் பண்ணி உன பொண்ணா மாத்திடுவேன். என்ன டாக்டர் சார் இப்படிலாம் சொல்றீங்க? போ, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா வந்து சொல்லு. போ. ஐயே, இப்ப நான் இப்படிங்கிறது போறேன். ஒட்டு கேட்கறத பார்த்தா இன்னைக்கு ஒன்னே போடுவார. சரி, மூச்சு முட்டினாலும் பரவாயில்ல, இது உள்ளே ஒளிஞ்சு கிடப்போம். அவர் போனப்பறம் தான் போனோம். என் பொண்ணையே வேண்டாங்கிறியா? என் பொண்ணு எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா, நீ என் பொண்ணை இப்படி வேண்டாங்கிறது? ஆ ஆ இவன் இன்னும் போலையா? இனி யாரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாளா? உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணை வேண்டாம் நீயோ? ஆ எல்லாம் கைகூடி வரும்போது எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுறாத. ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு டாக்டர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஒழுங்கா அப்படி ஃபாலோ பண்ணு. டாக்டர் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? அது இப்பதானே உள்ள நடந்தது. உன் ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். போ, ஒழுங்கா போயிட்டு இனி ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னென்ன பேசணுமோ போய் பேசிட்டு வந்துரு. நல்ல கைகூடி வருது, எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டுறாத. அப்புறம் தர்ஷினி அம்மாவுக்காக பயந்துக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடாத. இது உன் வாழ்க்கையோட நிற்காதுண்ணே. உன் வாழ்க்கை, தர்ஷினி வாழ்க்கை, இனியாள் வாழ்க்கைன்னு எல்லாரும் 3 பேர் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. போ. லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காதுல, நவுண்டு போ. ஓஹோ, அப்போ இது தர்ஷினி கிட்ட சொல்லி தான் சரி பண்ண முடியும். இவன் ஓவரா போறான். முதல்ல தர்ஷினி கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் பாண்டிய மாத்த கிட்ட இதை பத்தி பேசணும்.